வணக்கம் மக்களே. அஹ், ஏதோ சின்னது பேசலான்ட்டு வந்தேன். லைவ் போட்டால் நாறுது. லைவ் போடாமல் வீடியோவை போட்டலான்னு முடிவு பண்ணேன். அது போல் இது போடலாம் ஓட்டுருக்குது. ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும்னா முடியுங்களா? நிம்மதியாக வாழ விடுவான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக முடியாது. நானே எங்கள் அம்மா வீட்டு இருக்கும்போதே நினச்சேன். ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் திட்டுவாங்க. வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க, ஏதாவது ஒன்றா திட்டுவாங்க. அது திட்டுறதே நம்மளுக்கு கோபம் வரும். எந்நேரம் பார்த்தாலும் நம்மளே திட்டுறாங்க. எங்கள் சின்னண்ணா பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னண்ணாவை. பெரிய அண்ணாவை பிடிக்காது. என்னையை கொஞ்சம் இவ்வளோ பிடிக்கும் என்னைய. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நம்மளே திட்டிகிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன விட பொழப்பன்னு சொல்லிட்டு கோபம் வந்து அந்த எறும்பு சாணிகள்லாம் போட்டு வாரி போடணும்ல, எடுத்து போடணும். அதில் போய் சரி அந்த கொஞ்சம் தண்ணி இருந்துன்னு வச்சுங்க, அது எப்படிங்க கையில் அள்ளுறது? மம்முட்டி இருக்கும்ல, அது இந்த பாத்தியெல்லாம் இது பண்ணோம்ல க்ளீன், அந்த மம்முட்டியில் எடுத்து போடுவேன். அதுக்கு திட்டுவாங்க. ஏன் கையில் ஒட்டிக்குதா, கை கடிச்சு போடுமா, இதில் தான் எடுத்து போடணுமா, கையில் எடுத்து போடு அப்படிம்பாங்க. உனக்கு என்ன சாணி அப்புறப்படுத்தணும், அவ்வளோதானே, நான் எப்படியோ எடுக்கிறப்போ அப்படின்ட்டுருவேன். அப்புறம் கம்மிட்டு இருந்துக்குவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துருக்குதுங்க. அப்புறம் சாணி வாரி போட்டது அடுத்து போய் எருமை கொண்டு மேய்ச்சிட்டு ஓடணும் மேய்க்கிறதுக்கு. கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுங்க, எருமை கொண்டு போய் மேய்க்கணும். அது கொண்டு மேய்ச்சிட்டு ஒரு 9 அந்த ரேஞ்சுக்கு வந்தோம்னா சரி பசிக்கும் சாப்பிட்லாமான்னு தோணுச்சுன்னா எருமைக்கு வந்து அப்போ தான் பருத்தி விதையை ஆட்டணும், சோளம் அம்பளிக்கு சோளம் ஆட்டணும், அப்புறம் நவதானி மாட்டை என்னமோ போட்டு அது வேறு எருமைக்கெல்லாம் ஆட்டி ஊற்றுவாங்க. எல்லா தானியங்களும் கலந்து அதை ஆட்டி ஊற்றணும். இந்த பெரிய செக்குக்கு ஆட்டாங்கல் கிரைண்டரில் இல்லை, அதில் போட்டு 9க்கு வந்து எருமை வரைக்கும் மேய்ச்சிட்டு வந்து அது போட்டு ஆட்டினோம்னா நெஞ்செல்லாம் வலிச்சிக்கு. சின்ன வயசு தான், நெஞ்செல்லாம் வலிக்கும். அது இழுக்கிறதுக்கு சத்து இல்லை எனக்கு. அந்த பெரிய இவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும், வேறு வழி இல்லைங்க. அது போட்டு ஆட்டுறதுக்குள்ளே ஐயோ டென்ஷனாகி என்ன பண்ணிடுவேன், அந்த பருத்தி விதை பார்த்து வீசிடுவாங்கட்டு. ஆமாம், என்னால் இவ்வளோதான் எடுத்து வீசுவேன். என்னமோ என்னுடைய ஐடியா பாருங்கள். அதை எடுத்து வீசுறது கோபம் கொஞ்சம் குறையி, அப்புறம் சீக்கிரம் ஆட்டிடல. இது என்ன பழம் எடுத்து வீசுறது இப்படி. அது எங்கள் அம்மா கண்ணுக்கு பட்டுறது. இன்னொரு மொத்த அடியே விழுகுதுங்கப்பா. பருத்தி விதை வைக்கிற விலைக்கு நீ இப்படி தூக்கி வீசியிருக்கிறியா ஆட்ட முடியாமல் அப்படிங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா இல்லைம்மா எருமை கண்ணாங்கன்னு வந்ததும்மா, அது திங்கி மேனமோன்னு போட்டம்மா, நான் அதுக்கெல்லாம் போடலம்மா, இப்படி சொல்லி சமாளிக்கும் பாருங்கள். எங்கள் கதை அப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உண்மையாலுங்க இதெல்லாம் உண்மையாக நடந்த கதை. சாப்பிட மேனமா போட்டோமா அப்படின்னு சொல்லி சமாளிக்குவேன். அப்புறம் இன்னொருக்கா வந்து கம்பு சாப்பாடு கிளறுவாங்கள்ல, கம்பு ராகி எல்லாம் கிளறுவாங்களே, இப்படி மண்சட்டியில் தான் போட்டு செஞ்சு கிளறுவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, ஏதோ இந்த உளுந்தங்காய், உளுந்து பச்சை பயிறு காயெல்லாம் இருக்கும், அதை பறிக்கணும். அப்படி ரொம்ப காஞ்சினாத்தான் செடியோடு பறிக்குவாங்க, இல்லைனா பறிச்சிடும். அது காலையிலேயே போய் பறித்தா தான் வெயிலுக்கு முன்னே பறிச்சா வெடிக்காமல் இருக்குல்ல, வெடிச்சு போயிடும். அதுக்கு போயிடுவாங்க, அங்கே பறிக்க போயிடுவாங்களா. நான் வீட்டிருக்குவேன், வீட்டில் சின்ன பிள்ளை, அப்போ ஒரு 10 வருஷம் இருக்குது எனக்கு. வீட்டிருக்கிறப்ப அங்கேருந்து சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க, அந்த சாப்பாடு கொஞ்சம் கிளறி கூட அப்படிம்பாங்க. ஒரு டைம் 2 டைம் கிளறி பார்ப்பணுங்க, திரும்ப கிளறி சொல்லுவாங்க. அடுப்பில் லேசாக தீ அப்படியே கணக்கணக்கன்னு இருக்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டு இது வேற கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு பண்ணணும். 3வது டைம் சொன்னாங்க, எனக்கு முடியல, அந்த கை வலிக்குது. அது என்னமோ தெரியலைங்க எனக்கு. இந்த நம்மளால் வயசுக்கு மீறின வேலை அதெல்லாம். நான் இருந்த ஏஜுக்கும் எனக்கு சொன்ன வேலைக்கும் அதிகமான ஒரு இது. அப்படி பார்க்கும்போது கை காலெலாம் வலி எடுக்கட்டி இப்படி பண்ண முடியறதில்ல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்ட்டு அந்த கோவத்தில் கிளற முடியாமல் கோவத்தில் இப்படி குத்திட்டேன். குத்தி சட்டி ஓட்டையாகிடுச்சுங்க. சட்டி ஓட்டையாகி சாப்பாடெல்லாம் கீழே விழுகுது. நான் என்ன பண்ணுறேன், அம்மா சட்டியில் உடஞ்சிது, சாப்பாடு கீழே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற. அப்போ அவங்க அம்மா அங்கேருந்து ஓடியான்னு ஓடியாந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு குச்சி வச்சுருந்தேன்ல, ஒரு ஆப்பக்குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சி என்னமோ குச்சின்னு சொல்லுவாங்க, அதை என்ன ஏதோ சொல்லுவாங்க பேர். அந்த குச்சி
சாப்பாட்டுக்குள்ள இருந்தால் நம்மளே தான் பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு வேக வேகமாக எடுத்து ஒரு கிண்ணியில் தண்ணி ஊற்றி வெளியே வந்து கழுவுனா பிடிச்சிக்கோ தெரிஞ்சு வேணுன்ட்டு வேக வேகமாக கழுவி அப்புறம் ஒரு வர துணி எடுத்து என்ன ஐடியாப்பாக இருக்குது 10 வயசுலேயே வர துணி எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா ஈரமாக இருந்துட்டு அந்த கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு தொடச்சி வச்சுட்டுனுங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ போகுது நினை தூக்க முடியல ஒன்றும் முடியல. ஆனால் தப்பு தான் நான் செஞ்சது. என்னம்மா அந்த நேரத்தில் அப்படி ஒரு கோவம் எந்நேரம் பார்த்தாலும் வேலை செய்ய சொல்கிறாங்களே அப்படி ஒரு கோவம் வந்து அதை அப்படி பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்தது இப்படி போகுது அப்படின்ட்டு வேறு சட்டியில் மாற்றி பண்ணினாங்க. அப்புறம் எங்கள் பெரியண்ணன் ஒருத்தருக்கு அப்படி இல்லை, பயங்கரமான கோழிமுட்டி. அந்த 2 பேருமே 2 அண்ணாவுமே சொன்னாங்க திடுப்புன்னு சொல்லுவாங்க. அதை அந்த கலர் தான் திடுப்பு பார்த்தியா அதில் ஈரமாக அந்த சாப்பாடு இருந்துச்சு ஈரமாக இருந்தது அப்படிங்காட்டி இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஈரமாக இல்லை காஞ்சிதே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க அந்த பிள்ளைய போய் கலர் விட்டுக்கிட்டுருக்குறேன் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அதை எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் எப்பவுமே அப்படித்தான். அப்படியெல்லாம் செஞ்சு தப்பிச்சுட்டுங்க இருந்ததில்ல. ஆனால் இன்னும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இது முடியாத வயசு. இப்போலாம் வெயிலாக இருந்தால் நல்லா வேலை செஞ்சிருவோம் தோட்டத்தில். இப்போ ஏசி போட்டால் கூட எந்திரிக்க முடியல. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் வேலையே செய்ய முடியலைங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியல. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே கொடுக்குறாரு. அப்படிலாம் கொடுக்க மாட்டார்.